Hi friends, இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 14ல் இது போல் சூப்பர் அண்ட் ட்ரெண்டிங்கான ஒரு நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒரு நெக்லஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா இது போல் ஒரு பெண்டன்ட் யூஸ் பண்ணி செய்வோம். சரிங்களா? இது போல் டபுள் சைட் ஹோல்ஸ் இருக்கக்கூடியதோ அல்லது சிங்கிள் சைட் ஹோல்ஸ் இருக்கக்கூடியதோ நிறைய டிசைன்ஸில் நமக்கு பெண்டன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்லஸ் செய்வோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இது போல் பெண்டன்ட் எல்லாம் நிறைய காசு கொடுத்து நம்ம வாங்காமல் வீட்லேயே நம்ம மினிமலான பொருள்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பெண்டன்ட் எப்படி செய்யலாம், அந்த பெண்டன்ட்டை நம்ம ஒரு நெக்லஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த MDF போர்டு தாங்க. இந்த MDF போர்டில் நிறைய சைஸஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களோட பெண்டன்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த MDF போர்டோட சைஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது போல் ஸ்டோன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் நிறைய கலர்ஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் ஷேப்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டுறதுக்கு நமக்கு க்ளூ தேவைப்படும். சரிங்களா? நான் B7000 க்ளூ எடுத்துருக்கேங்க. இந்த க்ளூவே எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி க்ளூ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கோங்க. எடுத்ததுமே ரொம்ப பெருசாக வாங்காதீங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் க்ளூ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டோன் நம்மளால் கையில் ஒவ்வொரு டைமும் எடுத்து ஒட்ட முடியாது இல்லைங்களா? அதுக்காக இது போல் க்ளூவும் க்ளூ ஸ்டிக்கும் நமக்கு இருக்கும். இது யூஸ் பண்ணியும் நம்ம எடுத்து ஒட்டிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு பீட்ஸ் தேவைப்படும். சரிங்களா? அதுவும் நான் எப்பவுமே ரவுண்ட் ஷேப் பீட்ஸ் தான் எடுப்போம். பட் ஆனால் இந்த டைம் நான் அந்த சிலிண்டர் ஷேப் இருக்கக்கூடிய பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த பீட்ஸ் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் பீட்ஸை விடவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த பீட்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணி இந்த ஜுவல்லரி செய்யலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இந்த MDF போர்டில் ஹோல் போடுறதுக்காக நமக்கு இது போல் ஒரு டூல்ஸ் தேவைப்படுங்க. இந்த டூல்ஸ்மே நமக்கு கடைகளில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது போல் ஒரு ஷார்ப்பான இது இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த MDF போர்டில் ஹோல் விழுகும். சரிங்களா? இந்த MDF போர்ட் நம்ம இது போல் நம்ம நெக்லஸ்க்கான பெண்டன்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? நம்ம நிறைய விதமான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இயரிங்க்கு, அதுக்கப்புறம் பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு, இது போல் பெண்டன்ட்டுக்கு, அது இல்லாமல் ரிங்குக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த MDF போர்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த MDF போர்டில் எப்படி ஹோல் போடலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு இந்த MDF போர்டை எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ஹோல் போட போகிறீங்க அப்படின்றத ஒரு பென் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹோல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க. பிகினர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல நம்ம ஹோல் போட போகிறோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இது போல் நம்ம இந்த டூல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு ஹோல் விழுந்துடும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது போல் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்களா, போர்ட் சென்டரில் இருக்குது. இப்போ அதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹோல் விழுந்துருச்சு. பார்த்திங்களா? அவ்வளோதான். சிம்பிள் தாங்க. பாருங்கள், ஹோல் ரொம்பவும் உள்பக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெளியவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜஸில் கரெக்டாக சின்னதாக ஒரு ஹோல். சரிங்களா? அந்த ஹோலில் ஒரு ஜம்ப்ரிங் போட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதுக்காக தான். சரிங்களா? இப்போ நம்ம ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த போர்டில் நம்ம போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஜுவல்லரியில் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணுறோம். சரிங்களா? அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு இது போல் க்ளூவும் க்ளூ ஸ்டிக்கும் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த க்ளூ ஸ்டிக்கில் நம்ம இது போல் க்ளூ எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா? இது போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து இந்த ஸ்டிக் வச்சு நம்ம இப்படி டச் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து நமக்கு ஒட்டிக்கும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம இப்படி வந்து ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? நீங்களும் இதே போலவே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோன் ஒட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம B7000 க்ளோ வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த போர்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்ததுமே நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இது போல் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் கம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எல்லா கம்மையுமே எல்லா பக்கமே கம் அப்ளை பண்ணி ஸ்டோன் வந்து நம்ம எல்லா பக்கமே டக்குன்னு ஒட்ட முடியாது இல்லைங்களா? அதனால தான் நம்ம பார்த்திங்களா ஸ்டிக் இது போல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோன் வந்து இது போல் எடுத்து அழகாக ஒட்டிடலாம். சரிங்களா? பாருங்கள், அழகாக நமக்கு வந்து அது ஒட்டிக்க முடியும். நீங்களும் இதே போலவே ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து நீட்டாக அழகாக ஒட்டிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. இது வந்து ஐ ஷேப் இருக்கக்கூடிய ஸ்டோனுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கலர்ஸுமே வந்து நமக்கு நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் எந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான கலர்ஸில் வந்து நீங்கள் ஜுவல்லரி ரெடி பண்ண போகிறீங்களோ அதே கலரில் நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸும் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போலவே நம்ம இப்போ இந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக. ஓகேங்களா? நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு அதாவது ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் லேயர், இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம திரும்ப உள்ள இன்னொரு லேயர் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். சரிங்களா? அதுக்கும் நம்ம இதே போலவே க்ளூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறோம். சரிங்களா? வீடியோவை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து க்ளூ வந்து போட்டுக்க போகிறேன். போட்டதுக்கப்புறம் இது போல் ஸ்டோன் எடுத்து இது போல் நீங்கள் ஒட்டிட்டு வாங்க. சரிங்களா? பட் ஆனால் நான் இப்போ ஒட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இது போல் வந்து கொஞ்சம் ஒட்டாதீங்க. எப்படி ஒட்டணும் அப்படின்னா இது போல் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா? இது போல் பாதி ஸ்டோன் வந்து இன்னொரு ஸ்டோனோட மேலே இருக்கணும், மீதி பாதி ஸ்டோன் தான் வந்து நம்ம போர்டில் இருக்கணும். சரிங்களா? இது போல் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டணும். சரிங்களா? கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் சூப்பராக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்றது. இது போல் ஒட்டி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த 3D ஒர்க் மாதிரி சூப்பராக இருக்கும். சரிங்களா? திரும்பவும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் க்ளூ அப்ளை பண்ணும்போது கவனமாக பாருங்கள். நான் க்ளூ வந்து ஏற்கனவே ஒரு லேயர் ஒட்டியிருக்கிற ஸ்டோன் மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நம்மளோட பாதி இது வந்து இன்னொரு ஸ்டோன் மேலே தானே இருக்குது. அதனால வந்து ஸ்டோன் மேலே லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது போலவே ஒரு லேயராக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இது போல் சூப்பரான ஒரு பெண்டன்ட் வந்து ரெடி ஆயிருங்க. சரிங்களா? இப்போ சென்டரில் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து பீட் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பெண்டன்ட் வந்து ரெடி ஆயிருங்க. நீங்களுமே இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு 3D ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட் வந்து நீங்களுமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. அதுவும் MDF போர்டு, க்ளூ, அதுக்கப்புறம் இது போல் ஸ்டோன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம இப்போ பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சைட் வந்து காயட்டும். சரிங்களா? ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அது பாட்டுக்கு காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஜுவல்லரி ரெடி பண்ணணும் இல்லைங்களா? நெக் பீஸ்க்கு மேலே வந்து பீட்ஸ் கோக்கணும். அந்த பீட்ஸ் கோக்கிறதுக்கு நமக்கு கியர் வயர் வந்து தேவைப்படும். சரிங்களா? கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவு லென்த்தில் வந்து கியர் வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்போம். வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம இது போல் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் வந்து கோர்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் ரெட் கலரில் சிலிண்டர் ஷேப் இருக்கக்கூடிய பீட்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பீட்ஸ் வந்து கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேங்க. பீட்ஸுக்கு இடையில வந்து நீங்கள் கோல்டன் கலர் பீட்ஸும் கோர்க்கலாம், பீட்ஸ் கேப்பும் கோர்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு விருப்பம், உங்களோட க்ரியேட்டிவ் தான். என்னென்ன இடையில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாமே பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? நல்லா இருக்குமோ இருக்காதோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சைடு வந்து பீட்ஸ் வந்து கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நமக்கு சென்டரில் வந்து பெண்டன்ட் வந்து போடணும். நம்ம தான் ஜம்ப்ரிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த ஜம்ப்ரிங்குள்ளே இந்த கேர் வயரை விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம வந்து பெண்டன்ட் வந்து கோர்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த சைடு எப்படி பீட்ஸ் கோர்த்து கம்ப்ளீட் பண்ணமோ அதே அளவில் இந்த சைடும் நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு சைடுமே பீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது போல் சூப்பராக இருக்குங்க. இந்த நெக்லஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கும் பெண்டன்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வருங்க. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஷேப், அந்த ஒரு இதெல்லாமே. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பெண்டன்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 3D ஒரு இது வர மாதிரி. நீங்களுமே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த நெக்லஸ்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் இதுக்கு முன்னாடி 13 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு இதில் போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நெக்லஸ்க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம எம்டி கிளஸ் கலெக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.